மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போட்ட வீடியோஸ் ரொம்ப பாப்புலரான வீடியோஸ் எல்லாமே பாப்புலர் தான். அதில் பர்டிகுலராக நல்லா பாப்புலரான ட்ரூத் ஆஃப் புல்வாமா அட்டாக்னு சொல்லி அது ஒன்று போட்டார். ரியாலிட்டி ஆஃப் யோகி ஆதித்யநாத் சொல்லி அந்த வீடியோ போட்டார். அதுவுமே நல்லா வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டதால் தான் யூபியில் வந்து அவங்களுக்கு வந்து 80 சீட் வரும்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அடி துருவ் ராத்தியோட வீடியோஸ்னால தான்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்களுமே பேசுகிறாங்க. பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரி ரிலீஜனை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பயங்கரமாக போய் ரீச் ஆயிருக்கு. அது மைட் பி யங்ஸ்டர்ஸ் யூத். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 29 இயர்ஸ் தான் ஆகுது. 29 வயது மதிக்கத்தக்கவர் தான் வந்து துருவ் ராத்தி. ஸோ அவர் போடுற வீடியோஸ் பயங்கர ரீச் இருக்கு. அவர் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அவர் துருவ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு எப்படி நடந்திருக்குன்றதை மட்டும்தான் வந்து சொல்லுவாரே தவிர அவர் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால துருவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சபிள் பர்சன் ஆயிட்டாரு. துருவ் ராத்தி யாருன்னு ஏற்கனவே அவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ பர்டிகுலராக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து துருவை வந்து பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பண்றதுனால வந்து அவரை வந்து பயங்கரமா வந்து தேடி இருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் வீடியோஸ் அவர் போட்டிருக்காரு பார்க்கலாம்ன்ற எண்ணமா கூட இருக்கலாம். டைம்ஸ்ல வந்து ஃபியூச்சர் லீடர்ஸ்ல வந்து இவர் பேரையுமே போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரீச்சோட இருக்கிறது தான் துருவ் ராத்தி. பொலிட்டிக்கலா அவங்க பண்ற மிஸ்டேக்கே அவ்வளோ போல்டா ட்ரூத்ஃபுல்லா வந்து பாயிண்ட் அவுட் பண்றது தான் துருவ் ராத்தி. அதனால தான் அவரை வந்து தேடுறாங்க. ஹி மைட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன். அவரும் ஒரு காரணமா இருக்கலாம். பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய ஐடியா ஆனதுக்கு அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் அவ்வளோ பெரிய ரீச் ஆயிருக்குன்றதுக்காக தான் எல்லாருமே அவரை தேடுறாங்க. கண்டிப்பா இப்ப நம்ம நாடு இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ஜாதியை வச்சு பிரிச்சாங்க, இப்ப மதத்தை வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ மதத்தை வச்சு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி உண்மையை சொல்ல உறக்க சொல்ல ஒரு ஆள் வேணும். அதுதான் துருவ் ராத்தி. தேங்க்யூ.